ஹாய் எவ்ரிவன். நான் உங்கள் அனுப்பமா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஹவு வி கேன் இன்டகிரேட் ஸ்டோரி இன் அவர் டீச்சிங் ப்ராக்டிஸ். ஸோ இந்த டீச்சிங் மெத்தடாலஜி என்னென்னா ஸ்டோரி டெல்லிங் எப்படி நம்ம ஒரு டூலாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் எடுத்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா மேக்ஸோட ஃபஸ்ட் லெவல். Okay, so first level means it is a foundational stage, that is your kindergarten. Okay, so foundational stage la நம்ம kindergarten la, so we people will be introducing numbers. Maybe if it is a primary sections or lower grade or higher grade upper primary. ஸோ ஃபஸ்ட் எப்பயுமே எல்லா சாப்டர்ஸில் என்ன இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும். ஸோ எப்படி நம்ம நம்பர்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ த ஐடியா. ஓகே, ஸோ இப்போ ஸ்டோரி டெல்லிங்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ ஸ்டோரி டெல்லிங்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்ஸில் நம்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்கேஜி யூகேஜியில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இனிஷியலாக 1 2 3 அப் டு 5 இல்லை 10 ஃபஸ்ட்டு ஒரு ட்ரம்ஸ்டர் வர ஆர் ஃபஸ்ட்டு ஒரு 6 months நீங்கள் இந்த நம்பர்ஸ்குள்ளே தான் இது பண்ணுவீங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது this is my idea actually. You just come with your own story. ஸோ நம்ம ஸ்டோரி சொல்லும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா சில்ட்ரன் ஆல்சோ வில் கெட் டு நோ, நம்மளோட ஈஸியாக அட்டாச் ஆயிடுவாங்க. அதனால தான் நான் ஸ்டோரி டெல்லிங்கை இந்த டூலில் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மெத்தடாலஜியில் ஒரு டீச்சிங் டூலை நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டோரிஸ் வழியாக எப்படி வந்து மேக்ஸோட கனெக்ட் பண்ணலாம், ஹவு வி கேன் இன்டகிரேட். ஸோ தட் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் வித் யூ கைஸ். ஸோ இப்போ நம்ம எடுக்கிற டூல் வந்து ஸ்டோரி டெல்லிங் இல்லையா. ஸோ ஸ்டோரிஸ்னால் நம்மளே வந்து அதை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒவ்வொரு ஐடியாஸ் இருக்கோ அதோட வாங்க. ஸோ இப்போ நம்ம எப்பயுமே நம்மளோட எப்பயுமே சொல்ல ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்தது, அதே ஸ்டோரியில் தான் நானும் போகிறேன். ஸோ ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்தது, அதே கதை தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள்கிட்ட சொல்லும்போது நம்ம அந்த கிண்டர்கார்டன் அளவுக்கு உள்ளே இறங்கிடுவோம், isn't it right? ஸோ அப்போ தான் என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த க்யூரியாசிட்டி உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா அப்படியே ஓப்பன் பண்ணி நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு ஊரில் என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு காக்கா தனியாக இருந்ததாமா. அந்த காக்காக்கு பறந்து பறந்து போய் பார்க்குது, எந்த ஃப்ரெண்ட்ஸும் அந்த காக்காக்கு கிடைக்கலையாமா. வேகமாக காக்கா என்ன பண்ணும், அதை பார்த்தா எப்படி இருக்கும், கருப்பாக இருக்கும் இல்லையா. காக்காவோட ஸ்டோரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம்ல. இந்த காக்கா என்னன்னா தனிமையில் இருந்த ஒரே ஒரு காக்கா. அப்போ பறந்து 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 போகுது அந்த காக்கா. அதுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கவே இல்லை. அப்போ என்ன இருந்தது, ஒரே ஒரு காக்கா தான் இருந்தது, தனியாக இருந்தது இல்லையா. எவ்வளோ காக்கா இருந்தது, ஒன்லி ஒன், ரைட்? ஸோ ஒன், ஒரே ஒரு காக்கா தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சாமா, கொஞ்ச தூரம் பார்க்குறப்ப அந்த காக்கா உட்காந்து ஒரு மரத்துல டயர்டாகி பார்க்குறப்ப இன்னொரு பறவை பறக்கிற மாதிரி இருந்ததாமா. டேய், நமக்கு ஒரு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பறந்து பறந்து வேகமா போச்சாமா சந்தோஷத்துல. சந்தோஷமா போய் பார்த்தா என்ன ஒரு அதிசயம், அதுக்கு புது ஃப்ரெண்டு என்ன கிடைச்சிச்சாமா, புறா கிடைச்சிருக்காங்க. இப்ப என்னாச்சு, காக்கா மட்டும் இருந்தாங்களா, அடுத்து என்ன வந்தாங்க, புறா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இப்ப என்னாச்சு, அது கூட ஒன்று கூட இன்னொன்று சேரும்போது 2ன்னு ஆயிருச்சு. ஸோ காக்காவும் இருக்காங்க, புறாவும் இருக்காங்க, 2 பேர் ஆயிட்டாங்க இப்ப. அதுக்கப்புறம் என்னாச்சாமா, 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. ரொம்ப ஜாலியா பறந்து பறந்து போவாங்க. இவங்களுக்கு கிடைக்கிற தீனிய வந்து புறாக்கு கொடுப்பாங்க. புறாக்கு என்ன கிடைக்குதோ அது இந்த காகத்துக்கும் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சாமா. அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேம் விளையாடலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப நம்ம ஓடி பிடிச்சி விளையாடலாமா அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஓடி பிடிச்சி விளையாண்டா என்னாச்சு, 2 பேர் தானே இருக்காங்க, ஒருத்தவங்க ஓடி போய் என்னாச்சு இன்னொருத்தவங்களை கேட்ச் பண்ற மாதிரி இருந்தது. ஐயோ, இன்னொரு மெம்பர் ஆட் ஆனா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தாங்களாமா. நினைச்சிட்டு இருக்கிறப்ப என்னாச்சாமா, அந்த மரத்துல இவங்க போய் உட்காந்த மரத்துல நிறைய பழங்கள் இருந்துச்சாமா. அந்த பழத்தை பார்த்துட்டே இருக்கிறப்ப என்னடா சத்தம் கேட்குது, கீச்சு 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 கீச்சுன்னு திரும்பி பார்க்கறாங்களாமா. அந்த இடத்துல யாரு இருந்தா, நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச கலர்ஃபுல்லான ஒரு பறவை, என்னது, கிளி இருந்ததாமா. உடனே ரொம்ப ஜாலி, நம்ம பறக்கிற கூட்டத்துல யாராச்சு,
மூணாவதா ஒரு மெம்பர் ஆட் ஆயிருச்சு. கிழி நமக்கு கிடைச்சிருச்சு. நம்ம 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம்? விளையாடலாம் இனிமேல் ஜாலியான்னு சொல்லிட்டு திரும்புறாங்களாமா. அந்த சைடு என்னாச்சு? ஒரு சிட்டுக்குருவி இருந்ததாமா. இப்ப மொத்தம் என்னாச்சு? 4 பேர் ஆயாச்சு. காக்கா இருந்ததா? அது 1. 2வது என்ன வந்தது? அது கூட என்ன சேர்ந்தது? யோசிச்சு பாருங்க. காக்கா தனியா இருந்தப்ப புறா வந்தது 2. 3 என்னாச்சு அவங்க கூட? கிளி. திரும்பி பார்த்தா குருவி. அதுக்கப்புறம் இவங்க 4 பேரு ஜாலியா இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஓடி பிடிச்சு விளையாடலாம், பறந்து பறந்து இருக்கலாம், ஒளிஞ்சு விளையாடலாம்னு நெனச்சப்ப, திடீர்னு பார்த்தா அந்த மரத்துல ஒரு பெரிய ஒரு ஆட்டம், ஒரு குலுக்கம் இருந்ததாமா. என்னன்னு பார்த்தா, ஒரு பெரிய கழுகு வந்து உட்காந்துச்சாமா. ஐயோ! பார்த்துட்டு அம்மாடியோ! எவ்வளோ பெரிய கழுகு அப்படின்னு நினைச்சாங்களாமா. ஆனா இப்ப என்னாச்சு அவங்களோட நண்பர் கூட்டம் மொத்தமா 5 அப்படின்னு ஆயிருச்சாமா. அப்ப டோட்டலா எத்தனை பேரு? 5 பேர். 5 மெம்பர்ஸ் கிடைச்சிட்டாங்க இல்லையா? ஸோ இப்படிதான் என்ன ஆச்சாமா, இந்த பறவை கூட்டம் மிகப்பெரிய பறவை கூட்டமா ஆச்சு. அவங்க என்ன பண்ணாங்க? ஜாலியா விளையாண்டு என்ஜாய் பண்ணாங்களாமா. ஓகேவா? இப்ப நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு? 1 காகம், 2 புறா, 3 கிளி, 4 என்ன வந்தது? சிட்டுக்குருவி, 5 கழுகு. அப்ப டோட்டலா எவ்வளவு ஆச்சு? 5 பேர். 5 பேர் கொண்ட ஒரு சின்ன ஒரு புறாவோட குழுவா மாறிருச்சு. புரிஞ்சதா? இப்படிதான் நம்ம என்ன பண்ணோம்? இந்த பறவை கூட்டம் ஜாலியா பறந்து போயி அவங்களோட விளையாட்ட தொடர்ந்தாங்களாமா. அதுக்கப்புறம் வழியில பார்க்குற ஒவ்வொருத்தங்களா என்ன பண்ணிக்கிட்டாங்க? ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்ப டீச்சர்ஸ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரீஸ்ல நம்ம பார்த்தோம். எப்படி சப்ஜெக்ட்னா பறவையா நான் எடுத்துட்டேன். ஸோ ஐ டிட் ஒன் ஒரு பறவை பேர்ட்ஸோட இதாகவும் நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ சயின்ஸ் ஓகே எதெல்லாம் பறக்கும் அப்படின்னு அந்த கேஜி திங்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் யூ கேன் கம் அப் வித் நேம்ஸ். ஓ டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸு டிஃப்ரெண்ட் இது நீங்கள் வந்து அதோட எப்படி இருக்கும்? கருப்பாக இருந்தது, கிளியை பார்த்தாங்க பச்சையாக இருந்தது, அதோட இது எப்படி இருந்தது, மூக்கு எப்படி இருந்தது, அது பழத்தை சாப்பிடும். ஸோ ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் யூ ஆர் ஆடிங். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா இன்டகிரேட் ஆகும். சப்ஜெக்ட் வில் பி கெட் இன்டகிரேட்டட். ஸோ இதுவும் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்ன ஆச்சுன்னா நான் மேக்ஸ் தான். ஆக்சுவலாக என்னோட டாபிக் என்னவா இருந்தது? மேக்ஸில் நம்பர்ஸை தான் ஐ ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ். ஸோ 1, 2, 3ன்னு நீங்கள் கவுண்ட் சொன்னீங்க. ஸோ ஐ ஹவ் யூஸ்ட் மை மதர் டங் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். யூ ஜஸ்ட் கிரியேட். இஃப் யூ பீப்புள் ஆர் யூஸிங் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் இங்கிலீஷ், தென் கோ ஹெட் வித் இங்கிலீஷ், ரைட்? ஸோ தமிழாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது மாதிரி எண்களை வந்து என்ன பண்ணலாம்னா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து தட்ஸ் மை ஐடியா. ஸோ ஸ்டோரி டெல்லிங்கை ஒரு டூலாக யூஸ் பண்ணி எப்படி நம்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் உங்களோட ஓன் ஸ்டோரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். நான் பேர்ட்ஸ் வந்து நீங்கள் அனிமல்ஸாக வரலாம். யூ கேன் கிரியேட் பப்பட்ஸ் அண்ட் யூ ஜஸ்ட் ஷோ டு தெம் எப்படி அது கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி அது மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அனிமேட்டட் இதாக காட்டலாம். கையிலேயே நீங்கள் அந்த நம்பர்ஸை வச்சுக்கலாம். ஃபிங்கர் பப்பட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டோரி டெல்லிங்கை மேக்ஸில் ஒரு நம்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு டூலாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு டீச்சர்ஸ்க்கான ஒரு செஷன் தான். ஸோ ஸ்லோ பை ஸ்லோவாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு அப்டேட் ஃபியூ வீடியோஸ். என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணலாம், ஹவு டு டூ த இன்டகிரேஷன். ஸோ இந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. எஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.